அத படி இத படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களே தவிர கேரண்டி எதுவும் தர மாட்டாங்க. ஆனா நம்ம அமிர்தால ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சா 100% ஜாப் கேரண்டி இருக்கு. அமிர்தானாவே அஷ்யூர்ட் ஜாப். கோவையில் வேளாளர் வெள்ளாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் சிறப்பு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. வருகின்ற ஜூலை 13, 2025 அன்று திருச்சி ஜி கார்னரில் நடைபெறவிருக்கும் ஒருங்கிணைந்த வேளாளர் வெள்ளாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு நடத்தும் சமுதாய மாநில மாநாட்டை முன்னிட்டு கொங்கு மண்டல சிறப்பு ஆலோசனை கூட்டம் கோவை தி கேரளா கிளப் கூட்டரங்கில் நடைபெற்றது. ஆலோசனை கூட்டத்தில் மாநில மாநாடு ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் செந்தில் பிள்ளை சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார். இதில் மாநில மாநாடு குறித்து பல்வேறு ஆலோசனைகளை மேற்கொண்டனர். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த வேளாளர் வெள்ளாளர் சங்கங்கள் மற்றும் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்று தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். மேலும் கொங்கு மண்டல சிறப்பு ஆலோசனைக் கூட்டத்தில் திருச்சியில் நடைபெறவுள்ள சமுதாய மாநாட்டில் மேற்கொள்ளவுள்ள செயல்பாடுகள் குறித்தும் சமுதாய ஒற்றுமை மற்றும் முன்னேற்றம் குறித்தும் ஆலோசனை நடைபெற்றது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநாட்டின் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் வி.ஜே. செந்தில் பிள்ளை கூறுகையில், திருச்சியில் நடைபெற இருக்கும் சமுதாய மாநாடு அரசியல் சார்பற்ற ஒரு சமுதாய கூட்டம் என்றும் தலைவர் என்ற ஒரு நபர் இல்லாமல் சங்கங்கள் ஒருங்கிணைந்து இந்த மாநாட்டை நடத்த இருப்பதாகவும் கூறியவர், சமுதாய முன்னேற்றம் சார்ந்த பிரச்சினைகளை முன்வைத்து இந்த மாநாட்டை நடத்த இருப்பதாக கூறினார். மேலும் மாநாட்டின் போது சமுதாய முன்னேற்றம் குறித்த கோரிக்கைகளை தீர்மானங்களாக அறிவிக்க இருப்பதாகவும் அவர் கூறினார். ஆலோசனை கூட்டத்திற்கு கோவை மாவட்ட பொருளாளர் காங்கேயம் பாலுப்பிள்ளை மற்றும் கோவை வெள்ளாளர் முன்னேற்றக் கழகம் MP ராஜ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கலந்து கொண்ட அனைவரையும் கோவை திருமூர்த்தி பிள்ளை வரவேற்று பேசினார். இந்நிகழ்வில் குன்னூர் சண்முக சுந்தரம் பிள்ளை, பழனி PN சுந்தரம் பிள்ளை, குன்னூர் பாலசுப்பிரமணியம் பிள்ளை, டைமண்ட் பாலு பிள்ளை, மாநில பொருளாளர் மாணிக்கம் பிள்ளை, வடக்கு மாவட்டம் தேவர் ராஜதந்திரன் பிள்ளை, மேட்டுப்பாளையம் தலைவர் பரந்தாம சோழன், நேருநகர் நந்து மற்றும் கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அதாவது அரசியல் சார்பற்ற ஒரு சமுதாய கூட்டம் இது. இதுல தலைவர் என்ற ஒரு நபர் இல்லாம சங்கங்கள் எல்லாரும் ஒருங்கிணைந்து இந்த மாநாட்டை நடத்துறோம். இந்த மாநாட்டில் எங்க சங்கங்கள் சார்ந்து இருக்கக்கூடிய பொது பிரச்சனைகள், சமுதாய சார்ந்து சமுதாய முன்னேற்றத்துக்காக உண்டான பிரச்சனைகளை முன்வைத்து தான் இந்த மாநாடை நடத்துறோம். இதுல இந்த மாநாட்டில் நாங்க எல்லா சங்கங்களும் எங்க வெள்ளாளர் சமுதாயத்துல நிறைய உட்பிரிவுகள், அந்த உட்பிரிவுகள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டோம். எல்லாருக்கும் ஒருமித்த கருத்தா இருக்கக்கூடிய ஒரு சில கோரிக்கைகளை நாங்க அரசாங்கத்துக்கு முன்வைக்கணும்னு நினைக்கிறோம். அதுக்கு தான் இந்த மாநாடு. அதாவது முதன்மை கோரிக்கை, இரண்டாவது கோரிக்கை அப்படின்றதோட இந்த கோரிக்கைகள் எல்லாமே தீர்மானங்களா 13/7/2025 மாநாடுல நாங்க அறிவிக்கிறதா இருக்கோம். அது எல்லாமே சமுதாய நலனுக்காக, சமுதாய முன்னேற்றத்துக்காக வரக்கூடிய ஒரு கோரிக்கைகளா தான் இருக்கும். எங்க இருந்தெல்லாம் கலந்துப்பாங்க, எத்தனை பேரை எதிர்பார்க்கணும்? அதாவது ராமேஸ்வரம் இந்த பக்கத்தில் எடுத்துக்கிட்டாலும், அந்த சைட்ல நாகப்பட்டினம் எடுத்துக்கிட்டாலும், டெல்டா மாவட்டங்கள் பூரா அடுத்து அப்படியே தென் மாவட்டங்கள், தென் அப்புறம் இந்த பக்கம் கோவை மாவட்டம், அதாவது கொங்கு பகுதி, எல்லா பகுதியில இருந்தும் பங்கேற்க இருக்காங்க. சுமார் நாங்க எதிர்பார்க்கிறது ஒரு 50,000 ஒரு 1,00,000 பேர் நாங்க எதிர்பார்க்கிறோம். அரசியல் கட்சியினர் அப்படின்றதோட எங்க சமுதாயம் சார்ந்து இருக்கக்கூடிய அரசியல் எல்லாருமே எல்லாத்துக்குமே நாங்க அழைப்பு கொடுக்கிறோம். இதுல அரசியலை தாண்டி சமுதாய ஒற்றுமைக்காக அவங்க எல்லாம் ஒன்னா வருவாங்கன்ற நம்பிக்கை இருக்குங்க. சார், இந்த மாநாட்டுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அரசியல் கட்சிக்கு ஏதாவது வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா சார்? அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது அரசியல் சார்பற்ற ஒரு கூட்டம். இருந்தாலும் எங்களோட ஒற்றுமையை பார்த்து எந்த அரசியல் அமைப்பு எங்களுக்கு முன் எங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க, எங்க கோரிக்கைகளை யார் எங்களுக்கு நிறைவேற்றுறாங்களோ அவங்களுக்கு எங்களோட சப்போர்ட் உண்டு. அந்த மாதிரி தான் எங்களோட பயணம் இருக்கும்.
சரி, இப்போ ஜாதி ரீதியான அரசியலோ ஒரு கூட்டங்களோ அதையெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு ஜாதி ரீதியான ஒரு மாநாடு நடத்துறதெல்லாம் எப்படி சார்? இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் எல்லா ஜாதியிலையும் வந்து மாநாடு நடத்திட்டு இருக்காங்க. நான் வந்து இந்த ஒரு ஜாதியை பத்தி மட்டும் நான் சொல்ல விரும்பல. எல்லா ஜாதிகளிலும் வந்து உங்களுக்கு தெரியாததில்ல மாநாடு நடந்துட்டு இருக்கு. அதை சார்ந்துதான் வந்து நாங்களும் போயிட்டு இருக்கோம். இதுல எந்த விதமான மாற்று எதுவும் கிடையாது. நாங்க ஒன்றும் தனியா வந்து எதுவும் பண்ணல. இன்னைக்கு அரசியலும் அதை சார்ந்துதான் போயிட்டு இருக்குன்றதை நாங்க அதை பாக்குறோம். கவர்மெண்ட்டுக்கு ஏதாச்சும் கோரிக்கைகள் இதில் வைக்கிற மாதிரி, அரசாங்கத்துக்கு ஏதாவது கோரிக்கைகள் வைக்கிற மாதிரி? இந்த கோரிக்கைகள் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் சமுதாய முன்னேற்றத்துக்காகவும் சமுதாய நலனுக்காகவும் உண்டான கோரிக்கைகள் எல்லாமே வந்து மாநாட்டில் தீர்மானங்களா நாங்க வந்து அறிவிக்க போறோம். ஸோ அப்படி இருக்கும்போது இப்ப நாங்க இந்த கலந்தாய்வு கூட்டம் தான். ஒரு மண்டலத்திலிருந்து இத்தனை பேர் வரணும், எத்தனை பேர் வருவாங்க, நம்மளோட அமைப்பை பத்தி எல்லாத்துக்கிட்டையும் சொல்றது, இது மாதிரியான விஷயங்கள் தான் இங்க வந்து இப்ப கலந்து ஆலோசிச்சிருக்கோம். இதுல ஒரு மண்டலத்திலிருந்தும் ஒரு கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. இது மாதிரி கோரிக்கைகள் வைக்கணும், இதை வந்து முன்னெடுத்து போகலாம் அப்படின்னு அந்தந்த பகுதியிலிருந்து சொல்றது எல்லாத்தையும் நாங்க உள்வாங்கி நாங்க அந்த மாநாட்டில் வந்து அறிவிப்போம். சார், இந்த சமுதாயத்தில் நீண்டகால கோரிக்கைகள் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா சார்? நிறைய இருக்கு நீண்டகால கோரிக்கைகள். அதாவது பல ஆண்டுகளா நாங்க வந்து இதுக்காக வந்து காத்துக்கிட்டு இருக்கோம், இந்த கோரிக்கைகளை வந்து முன்வைக்கணும்ட்டு. எந்த கோரிக்கை சார்? ஏதோ 1-2 இல்ல, எந்த கோரிக்கையும் இங்க வந்து எங்களோட, அதாவது எங்களோட குழு வந்து முடிவெடுத்திருக்கிறது என்னன்னா, ஏன்னா ஒரு மண்டலத்துக்கு போகும்போது அந்தந்த பகுதிகளில் வந்து அங்கங்க பிரஸ் மீட் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல வந்து நாங்க எங்களோட கோரிக்கைகளை வந்து நாங்க சொல்ல விரும்பல. அந்த மாநாட்டில் தான் சொல்லணும் அப்படின்ற ஒரே ஒரு கட்டமைப்போட இருக்கோம்.